அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கின்சன் நரம்பு நோய் பாதிப்புகளுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த நரம்பு நோய் பாதிப்புகளுக்கு நரம்பு பாதிப்பு இருந்தால் அதற்கு சில முக்கியமான உணவுகள் தேவைப்படும். முக்கியமாக புரதச்சத்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் இங்கே இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகளில் மூளை செல்கள் சுருங்கி போகிறது அல்லது இறந்து போகிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் இதனால் தசைகள் அந்த நடுக்கத்தோடு இருக்கும், தசை இறுக்கத்தோடு இருக்கும். அப்போ இவங்களுக்கு முக்கியமான உணவுகள் என்னென்ன மாதிரி இருக்கணும். ஸோ தசைக்கு தேவையான உணவுகள் முதல்ல புரதச்சத்து, அதுக்கு தேவையான எனர்ஜி கார்போஹைட்ரேட், அதோட ஆக்சிஜனும் தான். ஸோ இரண்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது போக இந்த நரம்பு செல்கள்லாம் சரியான அளவுக்கு சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் இந்த சிக்னல்ஸை கொண்டு வரக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்க்கு சோடியம் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சோடியம் அயன்ஸ், கால்சியம் அயன்ஸ், பொட்டாசியம் அயன்ஸ் போன்ற அனைத்து வகையான தாதுப்புகளும் தேவைப்படும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள், மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியோட செயல்படணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு செல்லு புத்துணர்ச்சியோட செயல்படணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் மிக முக்கியமாக மூளை செல்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு தேவையான உணவுகள் என்னென்ன மாதிரி இருக்கணும். முதல்ல மூளை செல்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறணும். என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இதில் சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற அனைத்து வகை பழங்கள்லையும் இருக்கு. அடுத்து நெல்லிக்காயில தான் நம்மளுக்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள் போன்ற உணவுப் பொருள்கள்லையும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை, பொருட்களை தினமும் ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் மூளை செல்கள் டெத் ஆகாமல் அல்லது சுருங்காமல் நாம் பார்த்துக்க முடியும். இவங்களுக்கு பிரெயினில் அந்த உட்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் சுருங்காது, ஒட்டுமொத்த மூளையுமே சுருங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன உணவுப் பொருட்களும் அதோடைய தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு முக்கியம். ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையிறதன் முக்கியமாக காரணமாக தான் இன்னைக்கு மூளை செல்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கொண்டு போறதுல தடை ஏற்படுது. இதனால அந்த செல்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, அது குரோத் ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம செல்லு சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடலுக்கு தேவையான அளவுக்கு இவங்க எனர்ஜி எடுத்துக்கிறணும். ஏன் அப்படின்னீங்கன்னா இவர்களோட உடல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே முக்கியமாக நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா உடல் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால உடல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கும். யோசித்து பாருங்க, நம்ம நார்மலாக நம்ம ஒரு படுத்திருக்கும் போது எந்த அசையும் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். இதுவே கையை கலப்படி மடக்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒருத்தருக்கு மசில் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும் பொழுது அவங்களுடைய தசைகளில் என்ன மாதிரியான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அப்படி இவங்களுக்கு அந்த ட்ரமர் இருக்கும் பொழுது இவங்களுடைய தசைகள்
அளவுக்கு அதிகமான எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும். அதே நேரத்தில் இவங்களுக்கு தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமும் ஏற்படும். அப்போ அந்த தசைகள் வந்து அதிக அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வந்து பார்க்கும் பொழுது உடலில் வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சத்தையும் வந்து அது உறிஞ்சி எடுத்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் திடீர்னு அவங்களுக்கு ட்ரம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா உடம்பு முழுக்க ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்கிறது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இதன் எதற்காக வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு கண்டினியூஸ் மசில் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால தான். ஸோ ரிஜிடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான மசில் குரூப் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கும் ஒரே நேரத்தில். அதனால தான் இவங்களுக்கு வந்து ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதனால இவங்க பாடியில் வந்து மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாக வந்து இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவுகள் வந்து இருக்கணும். இதில் முக்கியமாக முழு தானியங்கள் நிறைய நம்ம வந்து இருக்கு. அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான தானிய வகைகளை நம்ம வந்து சொல்லலாம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக எடுத்துக்கிறணும், அதுதான் முக்கியம். உடைத்த தானியங்களை பயன்படுத்தக்கூடாது. மாவா ஆனதுக்கப்புறம் அந்த தானியங்களை பயன்படுத்துகிற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஒருவேளை இவங்களுக்கு இந்த முழு தானியங்களை வந்து சாப்பிட்றதுல முழுங்கிறதுல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ இவங்களுக்கு மாவா அல்லது வேக வைத்து குலைவா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஏன் இவங்களுக்கு முழு தானியம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னீங்கன்னா இதில் கார்போஹைட்ரேட் அதிகம், அதே நேரத்தில் ஃபைபர் அதிகம், நார்ச்சத்து மிக அதிகம். இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல்ல நடக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலத்தில் நடக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் உறிஞ்சக்கூடிய அந்த ப்ராசஸ் மிக நன்றாக நடக்கும். அதே நேரத்தில் இவங்களுடைய உடல் திடீர்னு டயர்டாகாமல் வந்து பார்த்துக்கும். இந்த செரிமான மண்டலம் நல்லா இருந்தால் தான் உடலுக்கு தேவையான எனர்ஜி உடல்ல எல்லா பக்கமும் கிடைக்கும். இது சரியான அளவில் உறிஞ்சப்பட்டு உடல்ல எந்த ஒரு எனர்ஜி குறைபாடும் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட் அதிக அளவுக்கு இருக்கணும். இதில் விட்டமின்களும் மினரல்களும் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து, இந்த உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து நம்ம வந்து ஏற்கனவே நிறையா வந்து வீடியோக்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தது அப்படின்னீங்கன்னா ரத்தத்தில் அந்த லிக்விடிட்டி மெயின்டைன் ஆகும், விஸ்காசிட்டி மெயின்டைன் ஆகும். அதே நேரத்தில் நரம்பில் இருக்கக்கூடிய செல்கள் திறம்பட செயல்படுறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நரம்புகள் வழியாக வந்து சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அதை ப்ராப்பராக அந்த சிக்னல்ஸை அக்குமுலேட் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த நரம்புடைய முக்கியமான வேலை. ஸோ நரம்பு செல்கள் சரியாக இருந்துச்சுன்னா இந்த சிக்னல்ஸ் பிரேக் ஆகாமல் ப்ராப்பராக போய் மசிலுக்கு வந்து சேரும். இந்த ட்ரம்மர் வந்து இல்லாமல் இன்வாலண்டரி மூமெண்ட் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதெல்லாம் வந்து இருக்குது நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும். மீன் வகைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டியூனா ஃபிஷ், சால்மன் போன்ற மீன் வகைகளில் அதிகமாக வந்து இருக்குது. எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் போன்ற சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் வந்து இருக்கு. நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா பாதாம் பருப்பு, குறைந்த அளவுக்கு முந்திரியில் வால்நட்ஸ் போன்ற அனைத்து வகையான பருப்பு வகைகளும் இருக்குது. மிக மிக குறைந்த அளவாகவும் கடலை பருப்புலையும் இது வந்து இருக்கு. இதை நம்ம சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த நரம்பு செல்கள் ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக உடலுக்கு தேவையான முக்கியமான புரதச்சத்து. இந்த புரதச்சத்து வந்து மிக மிக இவர்களுக்கு முக்கியமாகவே தேவைப்படும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு தசைகள் ரொம்ப விரைவாகவே டயர்டாக ஆரம்பிக்கும்.
இவங்களுக்கு ட்ரெமர் ஏற்படும் பொழுது தசைகள் உடனே சுருங்கி உடனே விரிகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஏற்படும் அப்படின்னீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய செல்கள் சீக்கிரமா டயர்டாகி இவங்களுக்கு நாளடைவுல இவங்களுக்கு இந்த செல் சுருங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிஜிடிட்டி ஏற்படும் பொழுது இந்த தசைகள் சுருக்கம் ஏற்பட்டு இறுக்கம் ஏற்பட்டு இவர்களுக்கு ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிம்டம் வந்து தெரியும். நம்ம இந்த பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசில் டைட் பண்ணி காமிக்கும் பொழுது அந்த தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசைகள் அப்படி கோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து தெரியும். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு வகையான அறிகுறிகள் இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில்ல புரதம் அதிகமாக வந்து இருக்கும், நல்லா பல்காக வந்து இருக்கும். ஆனால் இந்த பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மசில் பல்க் வந்து இருக்காது, தசைகள் சுருங்கி போய் அந்த வரி வரியாக இருக்கிறது தனியாக வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து எடுக்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப அதிகம்தான். புரதச்சத்து எது இதெல்லாம் அதிகமாக வந்து இருக்குன்னு நம்ம வந்து இதற்கு முன்னாடி நிறைய வந்து பார்த்துருக்கோம். பால், முட்டை போன்ற முக்கியமான வந்து உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக வந்து இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகைகளில் கொண்டக்கடலில் நிறையா வந்து இருக்கு, பாசிப்பயிரில் நிறையா வந்து இருக்கு, கடலைப்பருப்பு, பாதாம், முந்திரி போன்ற அனைத்து வகையான பருப்புகள்லையும் புரதச்சத்து அதிகமாக வந்து இருக்கு. இன்னும் இவர்களுக்கு புரதம் அதிகமாக தேவைப்படுமானால் அசைவ உணவுகளில் இவங்களுக்கு புரதம் வந்து இருக்கு, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அசைவ உணவு இவர்களுக்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த டோபமைன் டேப்லெட் இல்லாட்டி மற்றும் சில நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நான்வெஜ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. முடிந்த அளவுக்கு இவர்கள் அசைவ உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது தான். பால் உணவுப் பொருட்கள், முட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகளவு புரதம் கொடுக்கக்கூடிய உணவுகள். இங்கே பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்கள் தான், பால் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையுமே புரதச்சத்து அதிகமாக இருக்கு. பயிர் வகைகளில் பலவிதமான பயிர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அந்த பருப்புகளில் அத்தனையுமே புரதச்சத்துங்கள் அதிகமாக இருக்கு. இது எடுத்துக்கிறது மூலமாக இவருடைய தசை வலிமை இழந்து எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ரிஜிடிட்டி ப்ராப்ளம் வந்து ஏற்படும் பொழுது நாளடைவில் இது கண்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு வகையான தசை இறுக்கம் ஏற்பட்டு பெர்மனண்ட்டாக கைகால்கள் இறுகி போகிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம வந்து தவிர்க்கிறதற்கு இந்த புரதச்சத்தும் அதோடு சேர்ந்து உடற்பயிற்சியும் மிக முக்கியம்தான். புரதச்சத்தை நம்ம தினமும் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறணும். அடுத்ததா இவர்களுக்கு சில நேரங்களில் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுடைய உடல் ட்ரெமர் போன்ற பிரச்சனைகள்னால கண்டினியூஸாக இயங்கி கொண்டே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தாதுப்புகள் போன்றவை சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிரும். அதனால் இவர்களுக்கு நீர்ச்சத்து குறைவது ஏற்பட்டு அதோட இந்த தாதுப்புகளும் குறைவு வந்து ஏற்பட்டு குறைந்த இரத்த அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறைந்த இரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம், டயர்டாயிருவோம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இவர்களுக்கு உடலுக்கு தினமும் அன்றாடம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு வந்து போடக்கூடிய சோறு, குழம்பு போன்ற
உணவுகளில் போடக்கூடிய உப்பு மட்டும் கிடையாது, பலவிதமான காய்கறிகளும் பழங்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாதுப்புகள் வந்து இருக்கு. எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அப்படி நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு ரத்தத்தில் தாதுப்புகளுடைய அளவு சரியான இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுவதை நம்ம தவிர்க்க முடியும். கடைசியாக இவர்களுக்கு இவ்வளவு உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவர்களுக்கு தினமும் குறைந்தது 3 இருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி கம்பல்சரியா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவர்களோட உடலில் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து இழப்பை நாம சரி செய்ய முடியும். இந்த நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மூச்சு பிரச்சனை வந்து வரும், இதய பாதிப்புகள் வந்து வரும், ரீனல் ப்ராப்ளம் வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், லிவர் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், பிரெயினில் வந்து போக வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து குறைவதற்கு அல்லது தடைபடுவதற்கு ஏற்பட வேண்டிய பிரச்சனை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவங்களுக்கு குறைந்தது 3 முதல் 5 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த நீர் சத்து நம்ம வந்து தண்ணியாக தான் குடிக்கணுன்றது வந்து கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு ட்ரம்மர் ஏற்பட்ட உடனே தொடர்ந்து ஒரு 30 முதல் ஒரு 60 நிமிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா அது முடிஞ்சோடனே இவங்களுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். அவங்க அந்த தண்ணி தாகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். இந்த பிரச்சனை ரொம்ப சிவியராகாமல் வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களையும் சரியாக எடுத்துக்கிட்டு உடலுக்கு தேவையான பயிற்சிகளையும் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவர்களுடைய பிரச்சனை பெருசாகாமல் நாம் தவிர்க்க முடியும். இவர்களுக்கு இந்த உணவு அப்படின்றது வந்து சரியான அளவில் தேவையான அளவுக்கு இருக்கணும். ஒரு ஒபிசிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லுவோமோ அதே மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் இவர்களுக்கும் இருக்கு. கெட்ட கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கக்கூடாது, எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருட்கள், பேக்கரி ஐட்டம், சாலையோர உணவுகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்ட கொழுப்பு அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். முக்கியமாக புரதச்சத்து உள்ள உணவுப் பொருள்களாகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறணும். கார்போஹைட்ரேட்டும் சரி, இவர்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து உணவுப் பொருட்கள் முக்கியமாக தேவைதான், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராமல் வந்து பார்த்துக்கலாம், ரிப்பீட்டடாக அவங்க வந்து கீழே விழுகிறத நம்ம வந்து தவிர்க்க முடியும், தசைகளில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். இவர்களுக்கு இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.